வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற இந்த வரியை படித்தாலோ அல்லது கேட்டாலோ உடனே அனைவரின் நினைவிற்கும் முதலில் வருபவர் வள்ளலார் என்பவர்தான். ஈடு இணையற்ற தவயோகியாகவும் சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்த வள்ளலார் எனப்படும் வள்ளல் பெருமான் வாழ்க்கை வரலாறு குறித்தும் அவர் குறித்த பல்வேறு தகவல்களை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். கடைசி வரை பாருங்கள். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். வள்ளலார், இவருடைய உண்மையான பெயர் ராமலிங்கம், அக்டோபர் 5ஆம் தேதி 1823ஆம் ஆண்டில் பிறந்தார். இவர் பிறந்த ஊர் மருதூர், கடலூர் மாவட்டம். வள்ளலார் பிறப்பு வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகளார் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். ராமலிங்க அடிகளுக்கு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகளும் உண்டு. ராமலிங்க அடிகளார் பிறந்து 6 மாதத்திற்குள்ளாகவே அவரது தந்தையான ராமையா பிள்ளை அவர்கள் இயற்கை எய்தினார். இதன் காரணமாக தன் குழந்தைகளுடன் ராமலிங்க அடிகளாரின் தாயார் சின்னம்மையார் தன் குழந்தைகளுடன் அவர் பிறந்த ஊரான தற்போதைய திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகருக்கு இடம்பெயர்ந்தார். பொன்னேரியில் சிறிது காலம் வாழ்ந்த பிறகு ராமலிங்க அடிகளார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் சென்னை ஏழுகிணறு பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்தனர். ஏழுகிணறு பகுதியில் வாழ்ந்து வந்த வள்ளலார் தனது மூத்த சகோதரரான சபாபதியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். தனது தம்பி ராமலிங்கம் கல்வியில் சிறந்து விளங்க விரும்பி அவரை கல்வி சாலைக்கு அனுப்பினார். எனினும் இந்த புவி உலக கல்வியில் நாட்டமில்லாமல் இருந்த ராமலிங்க அடிகளார் எப்போதும் முருக தியானத்தில் திகழலானார். கல்வி கற்காமலேயே தமிழில் சிறந்த புலமை பெற்றிருந்த ராமலிங்க அடிகளாரை கண்ட வியந்த அவரது ஆசிரியர் ராமலிங்கத்திற்கு கல்வி எதுவும் தேவையில்லை என கூறிவிட்டார். 1850ஆம் ஆண்டு ராமலிங்க அடிகளாருக்கு அவரது மூத்த சகோதரியின் மகளான தனக்குடி எனும் பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். எனினும் திருமணம் முடித்த அன்று இரவே திருமண வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டு உலக மக்கள் மற்றும் இன்ன பிற உயிரினங்களின் துயர் போக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். 1858ஆம் ஆண்டு சென்னையிலிருந்து கடலூர் சென்ற இராமலிங்க அடிகளார் அங்கு 1865ஆம் ஆண்டு சமரச சன்மார்க்க சபை என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார். இதன் மூலம் மக்களுக்கு கடவுள் ஒருவரே, அவர் ஜோதி வடிவானவர், ஜீவகாருண்யம், பிற உயிர்களின் பசி போக்குதல், சாதி சமய வேறுபாடுகள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குவது போன்ற கொள்கைகளை பரப்பி வந்தார். தனது யோக தியான சாதனைகளால் பல சித்திகள் கைவரப்பட்ட வள்ளலார் அவற்றை ஆன்மீக மற்றும் பிற மக்களின் துயர் நீக்க பயன்படுத்தியுள்ளார். ஒருமுறை தனது ஆன்மீக சிந்தனை கருத்துக்களை எழுதி கொண்டிருந்த பொழுது இரவு வேளை ஆகிவிட்டபடியினால் தீபத்தை வைத்துக்கொண்டு வள்ளலார் எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது தீபத்தில் எண்ணெயை குறைந்து தீபம் அணைய தொடங்கிய பொழுது வள்ளலார் அந்த தீபத்தில் எண்ணெயை ஊற்றுவதற்கு பதிலாக தண்ணீரை ஊற்றிவிட்டார். இருந்தும் அந்த தீபம் அணையாமல் எண்ணெயை ஊற்றியது போல சுடர்விட்டு எரிந்தது. இந்த காட்சியை அங்கிருந்த மக்கள் பலரும் கண்டு வள்ளலாரின் யோக ஆற்றலை எண்ணி வியந்தனர். ஒருமுறை வள்ளலார் அவரின் நண்பர்களுடன் இரவு வேளையில் சென்று கொண்டிருந்த பொழுது கொள்ளையர்கள் அவர்களை மடக்கி நிறுத்தி கொள்ளையடிக்க முயன்றனர். அந்த கொள்ளையர்களின் கை அப்படியே நின்றுவிட்டது. அவர்களால் அந்த கையை இறக்க முடியாமல் கதறி அழுது வள்ளலாரின் சக்தியை உணர்ந்து தங்களின் செயலுக்கு மன்னிப்பு கேட்டனர். உடனே வள்ளலார் அவர்களும் அவர்களை மன்னித்து களவு தொழிலை விட்டொழித்து நியாயமான முறையில் உழைத்து வாழும்படி அறிவுறுத்தி அனுப்பினார். சத்திய தர்ம சாலை திகழ காரணமாக இருந்தார். பசித்தவர்களின் பசிப்பினியை போக்கும் வள்ளல் தன்மை கொண்டவராக ராமலிங்க அடிகளார் திகழ்ந்ததால் மக்கள் இவரை வள்ளலார் என அன்புடன் அழைக்கலாயினர். காலப்போக்கில் இந்த சத்திய தர்ம சாலை என்பது தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களில் வள்ளலாரின் கொள்கைகளை பின்பற்றுபவர்களால் தொடங்கப்பட்டு இன்றளவும் பசித்தவர்களின் நிற, இன, மத, மொழி வேறுபாடுகளை காணாமல் அவர்களின் பசியை போக்கும் அரும்பணியை செய்து வருகின்றனர். வள்ளலார் கொள்கைகள் யோகம், தியானம் போன்றவற்றில் கரை கண்டு ஞான நிலை அடைந்த வள்ளலார் அவர்கள் உலக மக்கள் அனைவரும் கடைபிடிக்கத்தக்க பல உயரிய கொள்கைகளை உலகத்தாருக்கு வகுத்துச் சென்றார். வள்ளலார் வகுத்த இந்த ஆன்மீக கொள்கைகளை இன்றளவும் அவரது கொள்கையை பின்பற்றும் பக்தர்களால் உலகெங்கிலும் பரப்பப்பட்டு வருகின்றன. வள்ளலார் உலகத்தாருக்கு அருளிய சில உயரிய கொள்கைகளை இப்போது நாம் பார்க்கலாம். பசித்த வயிறு கொண்ட ஏழைகள் மற்றும் இன்ன பிற உயிரினங்களின் பசியை போக்குவது கடவுளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டாகும். இறைவன் ஜோதி வடிவானவர். எனவே ஜோதி தெய்வத்திலேயே ஒவ்வொருவரும் இறைவனை தியானித்து பூஜிக்க வேண்டும். மனிதர்களுக்கு ஜீவ காருண்யம் எனப்படும் கொள்கையே இறைவனை அடையக்கூடிய எளிய வழியாகும். இறந்துவிட்ட நமது முன்னோர்களுக்கு திதி, ஸ்ரார்த்தம், தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்வதால் எந்தவிதமான பலன்களும் நமக்கோ அவர்களுக்கோ ஏற்பட போவதில்லை.
இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் சாதி, மத, இன, மொழி, நிற பாகுபாடுகளை பாராமல் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். இறை வழிபாட்டிற்குரிய கோவில்களில் அந்த இறைவனை படைப்பதாக கூறி எந்த ஒரு உயிரையும் பலியிடக்கூடாது. புலால் உண்ணல், மது அருந்துதல், சூதாடுதல், புறம் கூறுதல், பிறன் மனை நோக்குதல் போன்ற கீழான செயல்களை ஒவ்வொருவரும் விட்டொழிக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நம்மை அறியாமல் புகுந்துவிட்ட மூடப்பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே நீக்க வேண்டும். வள்ளலார் கூறும் உணவு முறைகள் ஒரு மனிதன் தெய்வீக நிலையை அடைய அவன் சாத்வீகமான உணவுகளையே உண்ண வேண்டும் என்பது வள்ளலாரின் கொள்கையாகும். அதன்படி இறைநிலையை அடைய விரும்புகின்ற மனிதர்கள் புலால் உணவுகள், மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களை அறவே நீக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார். மேலும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்ம மேம்பாட்டிற்கும் என்னென்ன வகையான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் எனவும் வள்ளலார் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த உணவு வகைகள் என்னென்ன என்பதை இங்கு நாம் காணலாம். அரிசி வகைகளில் சீரக சம்பா அரிசியை மட்டுமே நாம் உணவிற்கு பயன்படுத்த வேண்டும். கீரை வகைகளின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அன்றாடம் சமைக்கின்ற உணவை அன்றே சாப்பிட்டு முடிக்க வேண்டும். முன் இரவில் சமைத்த உணவை மறுதினம் வைத்து சாப்பிடுவது கூடாது. குழம்பு மற்றும் பதார்த்த வகைகளில் உப்பு, மிளகாய் போன்றவற்றை மிக குறைந்த அளவிலேயே சேர்த்துக் கொள்ள வேண்டும். உணவில் மிளகாய்க்கு பதிலாக மிளகு அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது என வள்ளலார் கூறுகின்றார். உணவு பதார்த்தங்களை தாளிக்க எப்பொழுதும் பசுனை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும், உணவு பதார்த்தங்களில் சீரகம் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், அதே நேரம் கடுகு பயன்பாட்டை முற்றிலும் தவிர்ப்பது சிறந்தது எனவும் வள்ளல் பெருமான் கூறுகின்றார். வள்ளலார் மந்திரம். மிகச்சிறந்த யோகியாக திகழ்ந்த வள்ளலார் உலக மக்கள் நன்மையுற மிகச் சிறந்த மந்திரத்தை அருளிச் சென்றுள்ளார். இறைவன் ஜோதி வடிவானவர் மற்றும் ஜீவகாருண்யம் ஆகிய இரண்டும் தனது தலையாய கொள்கைகளாக கடைபிடித்து வந்த வள்ளல் பெருமான் அந்த இரு வார்த்தைகளை மக்களுக்கு எப்போதும் நினைவு கூறத்தக்க வகையில் இந்த அற்புதமான மந்திரத்தை இயற்றியுள்ளார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி என்பதே வள்ளல் பெருமான் உலக மக்களுக்காக அளித்த மிக சிறந்த மந்திரமாகும். இந்த வள்ளல் பெருமானின் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் இருக்கின்ற தீவினைகள் அகலும். ஜீவ காருண்யம் பெருகும். தீராத நோய் நொடிகள் ஏதும் அண்டாது. கடன், வீண் விரயங்கள் போன்றவை ஏற்படாமல் காக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கும். நல்லோர் நட்பு அதிகரிக்கும். தீயவர்கள் நம்மை விட்டு விலகி செல்வார்கள். வள்ளலார் ஞான தேகம் அடைந்தது தன் வாழ்நாளில் சாதி சமய வேறுபாடுகளற்ற சமுதாய உருவாக்க ஆறும்பாடுபட்டவரும், மக்களுக்கு மெய்யான இறைவழியை காட்டி அவர்களை இறைநிலையை அடைய தொடர்ந்து முயற்சித்தவருமான வள்ளல் பெருமான் எனப்படும் வள்ளலார் அவர்கள் 1874 ஆண்டு ஜனவரி மாதம் 30 தைப்பூச திருநாள் அன்று வடலூரில் உள்ள சித்தி வளாகத்தில் ஒரு தனி அறைக்குள்ளாக சென்று தாழிட்டுக் கொண்டார். தான் தாழிட்டுக் கொண்ட அறையை யாரும் ஒரு வருட காலத்திற்குள்ளாக திறக்கக்கூடாது என தன் சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அதன்படியே ஒரு வருட காலம் கழித்து வள்ளலார் தாழிட்ட அறையை திறந்து பார்த்த பொழுது அங்கு வள்ளலார் இருந்ததற்கான அடையாளம் ஏதுமே இல்லை என்பதை கண்டு அவரது சீடர்கள் வியப்புற்றனர். ஈடு இணையில்லா தவயோகியாக திகழ்ந்த வள்ளலார் ஒளி உடல் பெற்றவர் என்றும், எனவே ஜோதி வடிவான இறைவனுடன் தன்னுடைய தேகத்தை உள்வடிவாகி கலந்து விட்டார் என அவரது சீடர்கள் நம்புகின்றனர். அதன்படியே இன்றும் தைப்பூச திருநாள் அன்று சித்தி வளாகத்தில் வள்ளலார் ஜோதி நிலையடைந்த அறையில் ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் அண்ட் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Thank you for watching this video.